நேரத்தில் யாருடன் கூட்டணி வைப்பது குறித்து பொதுக்குழு நிர்வாகிகளை அழைத்து ஆலோசிக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமகவில் அன்புமணிக்கும் மருத்துவர் ராமதாசுக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் முடிவு எட்டப்படவில்லை என்றும், அன்புமணி மன்னிப்பு கேட்டது பிரச்சனை இல்லை என்றும், என்னால் துவங்கப்பட்ட பாமக கட்சியில் 96,000 கிராமங்களுக்கு சென்று கட்சியை வளர்த்தேன். தனக்கு மூச்சு இருக்கும் வரை கட்சியின் தலைவராக செயல்படுவேன். கலைஞர் கருணாநிதியின் பாணி என கூறினார். தன்னலம் கருதாது மக்களுக்கு தொண்டாற்றியவர்களுக்கு பாமகவில் நல்ல பொறுப்புகளை கொடுத்துள்ளதாகவும், அந்த பொறுப்புகள் நிரந்தரமாக நிலைத்து நீடித்திருக்கும் என்றும், புதிய பொறுப்புகள் வழங்கியவர்களுக்கு அச்சத்தையும் போக்கியுள்ளதாக தெரிவித்தார். தனது 60வது திருமண நாளில் அன்புமணி தன்னை சந்திக்க வராதது மன வருத்தம்தான். ஒரு தந்தையாக என்ன மனநிலையோ அந்த மனநிலை இருந்ததாக கூறினார். தைலாபுரம் வீட்டின் முன்பாக போஸ்டர்கள் கிழித்தது விஷக்கிருமிகளாக இருக்கலாம். யார் செய்தது என்று தெரியாது. யார் படத்தையும் கிழிக்க கூடாது என வலியுறுத்திய அவர், தனக்கு முருகர் மாநாட்டிற்கு அழைப்பு வரவில்லை என்றும், அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்த எந்த தலைவர்களையும் கொச்சைப்படுத்தக்கூடாது. இது அரசியல் கட்சி நடத்துகிற அனைத்து கட்சியினருக்கும் வேண்டுகோளாக வைப்பதாக தெரிவித்தார். பொதுக்குழு கூட்டம் தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் கூட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என கேட்கப்படும் என்றும், அதற்கு முன்னதாக நிர்வாக குழு, மாநில செயற்குழு கூட்டி முடிவு எடுக்கப்படும். கட்சியின் தலைவராக ஆகிவிட்டேன். தேர்தல் நேரத்தில் யாருடன் கூட்டணி வைப்பது குறித்து பொதுக்குழு நிர்வாகிகளை அழைத்து ஆலோசிக்கப்படும். அனைத்து பொறுப்புகளை விட சிறந்தது செயல் தலைவர் பதவி. அந்த பொறுப்பினை அன்புமணிக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் அதனை ஏற்க மாட்டேன் என்கிறார் என கூறினார். நாகரீகமாக, நளினமாக இரு வார்த்தைகளை கலைஞர் கருணாநிதியிடம் கற்றுக்கொண்டதாகவும், பதவி சுகத்தினை நான் விரும்பி இருந்தால் மத்தியில் எந்த பொறுப்பும் தனக்கு கிடைத்திருக்கும். பிரதமர் மோடி தன்னிடம் அன்பாக இருக்கிறார். அரசு கட்டிலுக்கு எப்போதும் போக மாட்டேன், அரசு சுகம் காண மாட்டேன் என்று கட்சிக்காரர்களை, தொண்டர்களை உயர்த்தி உயர்த்தி பார்த்தவனாக தான் உள்ளதாக தெரிவித்தார். தன் மூச்சுக்காற்று உள்ளவரை தலைவராக இருக்க வேண்டும் என தன் மனசாட்சி கூறியதால் தலைவராக இருப்பேன் என்றும், என் மூச்சுக்காற்று அடங்கிய பின் பொறுப்பிற்கு வரப்போவது யார்? முகுந்தனோ சுகந்தனோ வரப்போவதில்லை என தெரிவித்தார். போதைப் பொருள் பயன்படுத்துபவனுக்கு 2 வருடம் தண்டனை என்றால், விற்பனை செய்பவர்களுக்கு 4 வருடமாக தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், அன்புமணியிடம் சென்றவர்களின் மனசாட்சி தவறு என்று தெரிந்ததால் மீண்டும் தன்னிடமே வருகிறார்கள். பாமகவில் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கி உள்ளேன். ஓய்வறியா உழைப்பாளியாக GK மணியை உருவாக்கி உள்ளதாகவும், 10.5% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டமாக தமிழகத்தில் நடத்துவோம். ஆனால் அந்த அளவிற்கு போகாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் எதை நான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வேலை உத்தரவு சான்றிதழை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மயிலம் ஊராட்சிக்குட்பட்ட 129 நபர்களுக்கு முதலமைச்சரின் வீடு மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் வேலை உத்தரவு சான்றிதழை பயனாளிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் வழங்கினார். மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் அனைவரையும் வரவேற்றார். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவக்குமார், மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சேதுநாதன், மயிலம் ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம், மாவட்ட கவுன்சிலர் விஜயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், மயிலம் ஊராட்சி குழு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதை மாற்றி புதுசாக கட்ட முடியாத நிலை, கட்ட முடிஞ்ச நிலை தான் அதை இடிச்சுட்டு நீங்களே கட்டிட்டு இருப்பீங்க இல்லையா? முடியல. அதாவது அதிலே இருக்கிறீங்க.
மழைக்கு பொழுதுன்னு தெரியுது, வேற வழி இல்லாத காரணம் வீடு கட்ட முடியல என்ற காரணத்தால் அந்த வீட்டில் குடியிருக்கிற மக்களை பற்றி ஒரு முதலமைச்சர் திட்டக்குடி வருவாய் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைவர் ஆதித்யா செந்தில்குமார் பல்வேறு இடங்களில் கள ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வருவாய் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆதித்ய செந்தில்குமார் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வெண்கரும்பூர், இறையூர், கூடலூர், மதுரவள்ளி, திட்டக்குடி நகராட்சிக்குட்பட்ட கோழியூர், திட்டக்குடி, மங்களூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இளமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கள ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். அரசு பள்ளிகளில் 6, 7, 8ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களின் அடிப்படை கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் நடுவில் கொஞ்சம் கற்றலை தேடி திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு கணிதம், அறிவியல், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கு தேவையான அடிப்படை திறன்களை வளர்க்கும் விதத்தில் 3 மாத காலங்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் சிறந்த ஆசிரியர் கொண்டு வழங்கப்படுகிறது. இந்த சிறப்பு வகுப்புகள் திட்டக்குடி அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, இளமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளில் நடைபெறுகிறது. இதனை ஆய்வு செய்தார். பின்னர் திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தாட்கோ மூலம் அரசு ஆதிதிராவிடர் நல மாணவர் விடுதி 6.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதை ஆய்வு செய்தார். திட்டக்குடி அரசு மருத்துவமனை, பள்ளி மாணவர்கள் விடுதிகள், சார் பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். சொன்னாங்க, திரும்ப நான் ஃபோன் பண்ணல, அவங்க திரும்ப பண்ணாங்க, எடுக்கல, திரும்ப பண்ண சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் சார்பில் போதையில்லா தமிழகம் பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் சார்பில் போதையில்லாத தமிழகம் பேரணியை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா துவக்கி வைத்தார். இப்பேரணி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை ராட்டின கிணறு வழியாக சென்று வேதாச்சலம் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் முடிவுற்றது. இப்பேரணியில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் விதமாக கையில் பதாகைகளை ஏந்தியும் போதைப் பொருட்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவிகள் பேரணியாக சென்றனர். பேரணியில் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையின் உதவி ஆணையர் ராஜன் பாபு, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் மற்றும் முக்கிய அரசு அதிகாரிகள் பேரணியில் கலந்து கொண்டனர். ரெண்டு பேர் போகுங்க, சொல்லிக்கிட்டே போகுங்க, சொல்லிக்கிட்டே போகுங்க, சொல்லுங்க. திண்டிவனம் பழைய பேருந்து நிலையத்தில் தினசரி அங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. திண்டிவனம் பழைய பேருந்து நிலையத்தில் 4.23 கோடி ரூபாய் செலவில் தினசரி அங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. திண்டிவனம் நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 4.23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழைய பேருந்து நிலையத்தில் தினசரி அங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், நகராட்சி ஆணையாளர் குமரன், நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல், பொறியாளர் சரோஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சேதுநாதன், திமுக நகர செயலாளர் கண்ணன், மாவட்ட அவைத்தலைவர் சேகர், மாவட்ட பொருளாளர் ரமணன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரமேஷ் பாபு, மாவட்ட வர்த்தகர் அணி துணைத் தலைவர் பிரகாஷ், மரக்காணம் ஒன்றிய துணை சேர்மன் பழனி,
கவுன்சிலர்கள் அரும்பு குணசேகரன், பிர்லா செல்வம், ஷபியுல்லா, பாஸ்கர், மணிகண்டன், முன்னாள் நகர செயலாளர் கபிலன், வழக்கறிஞர் அசோகன், மாவட்ட பிரதிநிதிகள் முருகன், சின்னதுரை, நகர துணை செயலாளர் கௌதமன், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் வெங்கடேச பெருமாள், மகளிர் அணி சிவகாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்து அறநிலைத்துறை அதிகாரி ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எம்புதூர் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இக்கிராமத்தில் உள்ள கீரம்பூர் ஐயனார் கோவிலை ஆண்டாண்டு காலமாக அக்கிராம மக்கள் பூஜை செய்தும் பராமரித்தும் வந்துள்ளனர். இந்த நிலையில் அக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த ஒரு தரப்பினர் செய்வதற்கான முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் அதற்கு இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் உறுதுணையாக இருப்பதாக கூறி எம்புதூர் கிராமத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் தங்கள் கிராமத்தில் உள்ள கோவிலை தங்களது கிராமத்தின் சார்பாக கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறி வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக எச்சரிக்கை விடுத்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ உதவியாளர் பணியின் பொழுது மது அருந்துவது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையொட்டி பேரறிஞர் அண்ணா அரசு பொது மருத்துவமனை உள்ளது. இங்கு நாளொன்றுக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் உள் நோயாளிகளாகவும் புறநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் மருத்துவ உதவியாளராக வேலை செய்து வரும் இளையராஜா பணியின் போது அண்மையில் மருத்துவமனை வளாகத்திலேயே மது அருந்தியுள்ளார். இதனை சிகிச்சை பெற வந்த நோயாளியின் உறவினர் ஒருவர் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. மேலும் பணி நேரத்தில் மதுவை குடித்துவிட்டு போதையில் எவ்வாறு விபத்தில் காயமடைந்த நோயாளிகளுக்கு தையல் போட முடியும், நோயாளிகளை சர்க்கரை நாற்காலியில் அமர வைத்து எப்படி அழைத்துச் செல்ல முடியும் என சமூக ஆர்வலர்கள் அவரை வினவி வருகின்றனர். எனவே மருத்துவமனை நிர்வாகம் பணி நேரத்தில் மது அருந்திய மருத்துவ உதவியாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். இதுகுறித்து விளக்கம் அளித்த மருத்துவமனை டீன் மருத்துவர் ஜெயபாரதி, இது தொடர்பான புகார் வீடியோ ஆதாரத்துடன் தங்களுக்கு வந்தது. அதன் அடிப்படையில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். உண்மை செய்தி, கேப்டன் செய்தி.
கோவில்பட்டியில் ரயில் ஏற முயன்றவர் நடைமேதைக்கும் ரயிலுக்கும் இடையில் சிக்கி பரிதவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சாலைப்புதூர் ஈட்டி காலனியை சேர்ந்தவர் 28 வயதான வீரபிரசாத். இவர் திருவாரூரில் உள்ள கூட்டுறவு சொசைட்டியில் கிளர்க்காக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு வீரபிரசாத் தனது மனைவி பிருந்தா மற்றும் 1.5 வயது ஆண் குழந்தையுடன் திருவாரூர் செல்வதற்காக கோவில்பட்டி ரயில்வே நிலையத்திற்கு வந்துள்ளார். சென்னை தாம்பரம் செல்லும் அந்தியோதயா ரயில் மூலமாக விருதுநகருக்கு சென்று அங்கிருந்து சென்னை செங்கோட்டை செல்லும் ரயில் திருவாரூருக்கு வீரபிரசாத் செல்ல இருந்துள்ளார். வழக்கமாக வரும் நேரத்தை விட 15 நிமிடம் தாமதமாக அந்தியோதயா ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையம் 2வது நடைமேடையில் வந்து கொண்டிருக்கும் போது நிற்பதற்குள் அதில் வீரபிரசாத் ஏற முயன்றுள்ளார். அப்போது கால் தவறி நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையில் சிக்கிக் கொண்டார். நல்வாய்ப்பாக ரயில் நின்றதால் பெரும் விபத்து ஏற்படவில்லை. சிக்கிக் கொண்டவரால் வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டு பரிதவித்தார். இதையடுத்து நடைமேடையை இயந்திரம் மூலமாக உடைத்து நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் வீரபிரசாத் மீட்கப்பட்டார். இதில் அவருக்கு கால் மற்றும் இடுப்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனால் அந்தியோதயா ரயில் 1 மணி நேரம் தாமதமாக சென்றது. இந்த சம்பவம் கோவில்பட்டி ரயில்வே நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காலை சைடு கால் மாத்துக்கோங்க. வண்டி போன பிறகு சைட் வாங்கிக்கிறேன். சைட் விடுங்க. வீடியோஸ் இருக்கு. முதன் முறையாக காவல் நிலையத்திற்குள் வந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் துப்பாக்கிகளின் வகைகள் மற்றும் பயன்பாடு குறித்து ஆச்சரியத்துடன் விளக்கம் கேட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைக்குண்டு கிராமத்தில் காவல்துறையினர் சார்பில் போதை ஒழிப்பு தின ஊர்வலம் நடத்தப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் கடமலைக்குண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போதை பயன்பாட்டினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து காவல்துறையினர் விளக்கினர். அதன் பின்னர் கடமலைக்குண்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். முதன்முறையாக காவல் நிலையத்திற்குள் வந்த பள்ளி மாணவ மாணவிகள் காவல்துறையினரிடம் ஆயுதங்கள் பயன்பாடு, FIR என்றால் என்ன என்பது குறித்தும் ஆச்சரியத்துடன் கேட்டறிந்தனர். அனைத்து மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கும் கடமலைக்குண்டு காவல் ஆய்வாளர் செல்வகுமாரி, உதவி ஆய்வாளர்கள் அமாவாசி, வனிதா, தனிப்பிரிவு காவலர் கார்த்திகேயன், அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அழகுசிங்கம், நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் மகேந்திரன் ஆகியோர் பொறுமையுடனும் அதே நேரத்தில் விளக்கமாகவும் பதிலளித்தனர். முதன்முறையாக காவல் நிலையத்திற்குள் வந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் காவல்துறையினரின் செயல்பாடுகளை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பள்ளி திரும்பினர். குழந்தைகள் நல காப்போம், செய்திகளுக்கு குழந்தைகள் நல காப்போம் சொல்லி ரவுண்ட்ஸ் வந்து எப்படின்னா நேருக்கு நேர போகாது. ரவுண்ட்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கும். உடல்ல வர்றப்ப ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஏன்னா நம்ம பெண்கள், அதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அது வந்து 18 வயசு கீழே வந்து குழந்தை திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி சொந்தத்துல கல்யாணம் பண்றாங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் E1 காவல் நிலையத்தில் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் E1 காவல் நிலையத்தில் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவலர்களின் பணி குறித்தும், FIR காப்பி என்றால் காவலர்கள் எந்த முறையில் ஆயுதங்கள் மற்றும் கைதிகளை கையாள்கிறார்கள் என்பது குறித்தும் காவல் ஆய்வாளர் பாலமுருகன் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார். மேலும் காவல் நிலையங்களில் என்னென்ன வழக்கு கோப்புகள் பராமரிக்கப்படுகிறது மற்றும்
முதல் தகவல் அறிக்கை என்றால் என்ன, விசாரணை, அதன் தண்டனைகள் போன்றவற்றை பற்றி அடிப்படையான விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்தும் வகையில் எடுத்துரைக்கப்பட்டது. தஸ்கீர், முருகன், ராஜேஷ், ஹாரி பாட்ஷா, பார்த்திபன், டேவிட், அரவிந்த், மதன், ரியாஸ், மகளிரணி சுமையா, சரண்யா, சுதா உள்ளிட்ட மரக்காணம் ஒன்றிய நிர்வாகிகள் முத்துராஜ், சுமன், தினேஷ், ஒலக்கூர் ஒன்றிய நிர்வாகி தயாநிதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் நகர திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. மாமல்லபுரம் நகர திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாமல்லபுரம் மோகன்குமார், விஸ்வநாதன் நகர் அமைப்பாளர், நகர திமுக மற்றும் இளைஞரணி தலைவர்கள், மேலும் அப்பகுதி சுற்றுவட்டார கிராம மக்கள் முதல்வர் காப்பீடு திட்ட முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பின்னாடி போயிருங்க, பின்னாடி போனா திண்டிவனத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவானது கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் 51வது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையிலும் திண்டிவனம் நகர செயலாளர் வேந்தன் முன்னிலையில் திண்டிவனம் நகரம் அப்புச்சா அவர்களின் ஏற்பாட்டில் திண்டிவனம் கிடங்கில் 1 பகுதியில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கோட்டீஸ்வரன், நகர நிர்வாகிகள் ரவி, ராகேஷ், ஃபாரூக், செல்லப்பாண்டி, ஆகாஷ், அவினாஷ், ஆதி மற்றும் அணி நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் 51வது பிறந்த நாளில் திண்டிவனம் கிடங்கில் ஒரு பகுதியில் கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் 51வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு
விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையிலும், திண்டிவனம் நகர செயலாளர் வேந்தன் முன்னிலையில், திண்டிவனம் நகரம் அப்புச்சா அவர்களின் ஏற்பாட்டில் திண்டிவனம் கிடங்கில் 1 பகுதியில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கோட்டீஸ்வரன், நகர நிர்வாகிகள் ரவி, ராகேஷ், ஃபாரூக், செல்லப்பாண்டி, ஆகாஷ், அவினாஷ், ஆதி மற்றும் அணி நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.